ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு கம்பு கூட 1-2 பொருள் சேர்த்து அதை உருண்டை பிடிச்சு காட்ட போகிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1/4 கிலோ கம்பு போட்டிருக்கேன். கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. கம்பை கூழாக மட்டும் காய்ச்சி சாப்பிடாம இப்படியே நம்ம டிஃப்ரெண்ட்டாக உருண்டை பிடிச்சி சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முதல்ல கம்பை பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க. கம்பு நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வறுங்க. அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுவும் நல்லா ப்ரௌன் ஆனோடனே அதையும் இந்த கம்பு கூட சேர்த்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொரியலை போட்டுக்கோங்க. அதை உடச்சக்கல்ல சொல்லுவாங்க. அதையும் போட்டு அதையும் நல்லா வறுங்க. அதுவும் ப்ரௌன் ஆனோடனே அதையும் சேர்த்து கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நான் வந்து என் தேவைக்காக நிறையா போட்டு வறுக்கிறேன். இதுலேருந்து நான் 1 கப் அளவுக்கு தான் நான் எடுத்து போட்டேன். நீங்கள் அதனால் 1 கப் அளவுக்கு மட்டுமே வேர்க்கடலையை நல்லா வறுங்க. வறுத்து அதில் இருக்க தோலை எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு அதையும் இந்த நம்ம கம்பு, ஓட்ஸு, பொரிகடலை எல்லாம் சேர்த்து வச்சுருக்க பொருளுங்களோட இந்த கடலப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுங்க. திப்பியாக இருந்தால் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால் அதை நல்லா பவுட்ராகவே நல்லா அரைச்சிடுங்க. நல்லா அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு பெரிய கட்டி அளவுக்கு கருப்பட்டியை எடுத்து அதை வந்து நல்லா தட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா ஆறணும். அது நல்லா ஆறினா தான் அடியில் அதில் இருக்க தூசியெல்லாம் இறங்கும். அந்த தூசியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி இந்த மாவோடு சேர்த்து அதை நல்லா பிசைங்க. நல்லா தண்ணி அதுக்கு தக்கன நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க, அந்த மாவு பிசைகிற அளவுக்கு. ஏன்னா தண்ணி காணாமல் போச்சுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் முதல்ல அதுக்கு தக்கன தண்ணி, அதுக்கு தக்கன இனிப்பும் கொஞ்சம் நல்லா போடுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து மீடியமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்களோ அதுக்கு தக்கன போடுங்க. இது சீனி மாதிரி கிடையாது. சீனியாவது உடம்புக்கு ஆரோக்கிய கேடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி வந்து நல்லா தாராளமாக ஊற்றி கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த கருப்பட்டி பாகு ஊற்றி சாப்பிடும்போது இது உங்களுக்கு ஆரோக்கியம்தான் உடம்புக்கு. அதனால் அதை இப்படி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர்ற வரைக்கும் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க அது கூட நல்லெண்ணெய், நெய் தான் ஊற்றணும்னு இல்லை, முடிஞ்சவங்க நெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அது கூட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுவோ அதை ஊற்றி அதை நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அதை சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிக்கிறேன். அதை நல்லாவே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா லேசாகவும் இருக்கும். அப்படின்னா தான் இது வந்து நல்லாவும் இருக்கும். அந்த எண்ணெய், நெய் டேஸ்ட்டு வந்து அந்த உருண்டையில் எல்லா இடத்துலையும் பட்டால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அதை இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்போ பாரு நீங்கள் சீனி வச்சே செய்யறதுக்கு இப்படி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கருப்பட்டியில் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள்.